ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் வித்யாஸ் தாட். பொங்கல் எல்லாருக்கும் மிக சிறப்பாக போயிருக்கும்னு நம்புகிறேன். எங்களுக்குமே மிக மிக சிறப்பாக போச்சு. என்னதான் நம்ம மாமியார் வீட்டில் கொண்டாடினாலும் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறப்போ ஒரு தனி ஆனந்தம் தான். அக்கா நான் எல்லாம் போயிட்டு அப்பாக்கா அம்மாக்கால ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கொடுத்த காசையும் வாங்கியாச்சு. அன்றைக்கி லஞ்சும் அங்கேயே முடிச்சிட்டோம். ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், எங்கே போகலாம், என்ன பக்கத்தில் இருக்குதுன்னு பார்க்குறப்ப திருவெண்ணைநல்லூர் சிவன் கோயில். இந்த கோயில் நாங்கள் விழுப்புரம் விழுப்புரத்தில் தான் இருக்கோம். ஸோ நான் இதுவரையும் போனதில்லை. அக்கா நான் சொல்லியிருக்காங்க பக்கத்தில் திருவெண்ணைநல்லூர் கோயில் போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும்னு. ஸோ அக்கா அன்றைக்கி கூப்பிட்டதுனால அப்படியே அங்கே போயாச்சு. செம்ம சூப்பராக இருந்ததுங்க. நிஜமாமே சொல்லணும்னா எனக்கு சிவன் கோயில்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வெளியில் பார்க்குறப்பயே பிரம்மாண்டமான ஒரு கோபுரம், மனநிறைவான ஒரு இடம். என்ட்ரன்ஸ் அப்படின்னு போய் பார்த்தீங்கனாலே அப்பா இந்த பூலோகத்தில் தான் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி, அதாவது கிளியராக ஒரு இடத்துல சிவன் என்னை தனியாக அழைச்ச மாதிரி அவர்கிட்ட நான் உரையாடின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும்தான் நடந்து போயிட்டுருப்போம். மக்கள் கூட்டமும் அதிகமாக இல்லை. அவங்கவுங்க வராங்க, அமைதியாக சாமி கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அங்கே போனவுடனே எங்கேருந்து தான் அந்த மன நிம்மதி வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு அமைதியாக, பேசவே கிடையாதுன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இது என்ன அது என்னன்ற மாதிரி பேசினதே தவிர அந்த தலை வரலாறை கேட்குறதுக்கும் அவ்வளோ ஆர்வமாக இருந்தது. அங்கே கொடி கம்பத்துக்கு மேலே ஒரு கோபுரம் தெரியுது இல்லைங்களா, அங்கே சிவனும் பார்வதியும் விமானத்தில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி. அதாவது லிங்க வடிவில் உருவமாக உருவமைச்சிருக்காங்க. அது செம்ம அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் இருந்த உள்ளே போயிட்டு அப்புறம் இந்த வெளியிலேருந்து பார்க்குறப்ப நந்திகேஸ்வரர். அந்த நந்திகேஸ்வரருக்கு அன்னைக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு மாலை போட்டிருந்தாங்க. என்ன இன்னைக்கு பிரதோஷமா நாங்களாம் போய் ஒரு ஆச்சரியமாக கேட்க, அங்கே கூடியிருந்த ஊர் மக்கள்லாம் அடடா அதெல்லாம் இல்லைம்மா, இன்னைக்கு மாட்டு பொங்கல் இல்லைங்களா, ஸோ அதனால் சிறப்பு அபிஷேகன்றதுனால வெஜிடபிள்லாம் போட்டு மாலை போடுறாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாக்கியம், அதை காண கிடைக்காத ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சதான் நாங்கள் நம்பினோம். ஸோ அதையுமே பார்த்தாச்சு. இந்த திருவெண்ணைநல்லூரோட தல வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கே வழக்காடி மன்றத்தில் வழக்காடி அவரை எனக்கு நீ அடிமை, ஏன் தமிழையும் ஏன் நூலையும் நீ பரப்பணும், இன்னொக்காக நீ பாடல் பாடணும், உன் காலம் முழுக்க உன் ஆயுள் முழுக்க அப்படின்னு சிவன் சுந்தரமூர்த்தி நாயனாரை இங்கே வச்சு வழக்காடி அவருக்கு இவர் அடிமையாக ஆக்கின தலம் இந்த தலம். அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் திருநாவலூர், இங்கிருந்து ஒரு 12 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க, பக்கம்தான். திருநாவலூர் ஊரில் பிறந்து அங்கிருந்து மணக்கோலத்தில் இங்கே வழக்காடி அதுக்கப்புறம் அவர் இவருக்கு அடிமை ஆயினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அவர் ஏதோ பூஜை பண்ணுறப்ப அங்கேருந்து 2 கன்னிகைகள் மூலமாக காதல் வயப்பட்டு அதுக்கப்புறம் சிவன் ஓ உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு, நீ என்ன பண்ணுற, பூலோகத்தில் போய் பிறந்துட்டு கல்யாணம் முடிகிற தருணத்தில் நான் தடுத்து உன்னை ஆட்கொள்வேன், உனக்கு கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாம் அப்போ புரிய வரும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த சாப கட்டளையின் பேரில் திருநாவலூரில் பிறந்து கல்யாணம் முடிக்க போகிற தருணத்தில் இவர் ஒரு முதிர்ந்த வயதான சிவனடியாரா சிவனே போய், ஏய் நீ எனக்கு அடிமைடா, நீ எப்படா கல்யாணம் பண்ணுவேன்னு வழக்காடி, ஐயோயோ நான்லாம் உனக்கு அடிமை இல்லை, நீ யாருன்னு கேட்க, நீ வா நான் ஏன் ஊரில் வச்சு உனக்கு தீர்ப்பு சொல்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லி அவரை திருவெண்ணைநல்லூர் கூட்டிகிட்டு அங்கே வச்சு வழக்காடின மன்றம் இன்னமும் இருக்குது. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, போலீஸ் கேஸ் இருக்குது, இல்லை சொத்து பிரச்சனை இருக்குது, கடன் வாங்கின வட்டி தரல அசல் தரல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அங்கே ஒரு புகார் பெட்டின்னு ஒன்று இருக்குங்க. அந்த புகார் பெட்டியில் கல்யாணமே ஆகலப்பா, மாப்பிள்ளை வச்சுருக்கேன் பொண்ணு வச்சுருக்கேன் என்ன மன பிரச்சனையாக இருந்தாலுமே சொல்கிறாங்க. அதாவது அதுக்கான நேரம், அந்த புகார் அளிக்கக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை. அதுக்கப்புறம் 12 to 6 தான் புகார் அளிக்கணும். ஆனால் கோயில் 8 மணி வரையும் திறந்துருக்கும். ஸோ சன் ரைஸ் ஆகிறதுக்கு சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த புகார் பெட்டியில் போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலன் கை மேலே உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அந்த வழக்காடு மன்றத்தில் வழக்கானதுக்கப்புறம், எப்பா நீ இவ்வளோ பேச்சு பேசுகிறியே, நான் தான் உனக்கு எழுதி கொடுத்த அடிமை சாசனம் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்க,
நான் அசலை தான் கொடுக்கனேன், ஒரிஜினலை கொடுக்கல, டூப்ளிகேட்டை கொடுத்தேன். அதை நீ கிழிச்சு வந்து யாக குடத்தில் போட்டு அதோ பாருப்பா நான் உனக்கு கொடுத்த இது நிஜமான எழுதி கொடுத்த பத்திரம் அப்படின்னு சொல்லி அவர் காட்ட, நீ யாருப்பா இவ்வளோ பேசுறியே, நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் கூடி கேட்க, நம்ம சிவபெருமான் சார் என்ன பண்ணியிருக்காரு, என்ன தெரியலையா உங்களுக்குன்னு நேராக மூல சன்னதிக்கு போயிட்டு அவரோட காலில் அணிந்திருந்த பாத ரக்ஷை அதை அங்கே கழட்டி விட்டது இன்னமும் அங்கேயே இருக்குங்க. அடாடாடாடா, சிவனோட பாதரட்சை பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்தது. ஏய், நம்மளுக்கு இதை பார்க்க ஒரு பாகியம் கிடைச்சதா அப்படின்னு எண்ணி மகிழ்ந்த தருணம் இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எங்களுக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த சிவபெருமான் காலனியும் பார்த்துட்டு அவர் கழட்டி விட்டுட்டு உள்ளே போயிட்டு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு எல்லாருக்குமே நிரூபிச்சிட்டாரு. நான் வந்து நீ எனக்கு அடிமை, அதனால் நான் உன் திருமணத்தை தடுத்து நான் உன்னை ஆட்கொண்டுட்டேன். நீ என்னை பற்றி பாடல் எழுது, தமிழை பரப்பு, பாடல்களை நல்ல பாடி பிரபலமாக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைங்க. நல்லா கேட்கவே அருமையாக இருந்தது. ஒரு சிலவங்க சொல்கிறாங்க, ஒரு சிலவங்க அதை சொல்ல கிடையாது. இதெல்லாம் நாம் வந்து கேட்டு தெரிஞ்சிட்டது தான். இதுதான் அந்த சொன்னலையா புகார் பெட்டி, இதுதாங்க. அதோ இருக்கார் பாருங்க நம்ம பையன். நன்றி, வணக்கம்.